So good morning again. So in our previous class, we discussed about the different types of special case valves, that is special control valves, in the name of proportional valves and servo valves. So அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய ஒர்க்கிங் எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்டெப்தா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து we went through and we also touched some part of fluid power symbols. Fluid power symbols வந்து ANSI-க்கு யூஸ் பண்ண fluid power symbols வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து we just went through. Okay, so இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது we will be seeing the different accessories of the fluid power systems, எஸ்பெஷலி அதோட நேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா லைக் அக்யூமுலேட்டர், இன்டென்சிஃபயர், அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர்ஸ், இதெல்லாம் வந்து will be seeing. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் யூனிட்ல வந்து உங்களுக்கு கவர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் இருக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கு, பட் இருந்தாலும் வந்து ஒரு ஃப்ளோல போகணும் அப்படிங்கறதுனால நான் வந்து யூனிட் இல்லாம ஜஸ்ட் சேயிங். ஓகே, நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது நம்ம வந்து பம்ப்ல இருந்து ஃப்ளூயிட வந்து எப்படி ப்ரெஷர் பண்ணி அடுத்த லெவலுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்த லெவல்ல வந்து எடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வேல்வ்ஸ் வி ஜஸ்ட் வென்ட் த்ரூ. அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னாக்கா ஃப்ளோ கண்ட்ரோல் வேல்வ், ப்ரெஷர் கண்ட்ரோல் வேல்வ், டைரக்ஷன் கண்ட்ரோல் வேல்வ், மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வேல்வ்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். அதுல வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வேல்வ் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ரேட், தட் இஸ் நதிங் பட் த ஃப்ளோ ஸ்பீட். ஓகே, ஃப்ளூயிட் வந்து என்ன ஸ்பீட்ல நமக்கு வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கறத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு we require the flow control valves. Next, second one வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க we have the pressure control valves. So definitely fluid pressure வந்து நம்ம கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ஒரே fluid pressure நமக்கு வந்து அவுட்புட் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அது நமக்கே தெரியும். பம்ப் வந்து நம்ம பம்ப் பண்ணி அனுப்பும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸாக்டா நமக்கு வந்து ஒரு 70 PSA இல்லாட்டி 80 PSA வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா டெஃபினட்டா அதே PSA தான் அனுப்புமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகே, முன்ன பின்ன வேரி ஆகும். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் வந்து கவர் பண்றதுக்கு பிளஸ் ரொம்ப பிளக்சுவேஷன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம வந்து கவர் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்டா யூனிஃபார்மா நம்ம வந்து ப்ரெஷரை வந்து நம்ம லோட்ல அப்ளை பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த பர்பஸ்க்காக we are going to have the pressure control valves. ஓகே, அண்ட் ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ்ஸ்லயே வந்து நிறைய டைப்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். அதுல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னாக்கா லைக் பைலட் ஆபரேட்டட் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் பார்த்தோம். ஸோ அதை போல வந்து நம்ம வந்து we just went through. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வால்வ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். இதுல நமக்கு ஆக்சுவேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா யூஸ்வலா நமக்கு சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர்ஸ் இல்லாட்டி நமக்கு வந்து ஒரு சைட்ல மட்டும் லோட் அப்ளிகேஷன் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் பெருசா தேவைப்படாது. ஓகே, ஏன்னா ஒரே ஒரு சைட்ல நமக்கு இன்புட் கொடுக்க போறோம் ஃப்ளூயிட, நம்ம வந்து அந்த லோட்ல வந்து ஆக்ட் ஆக போகுது. திரும்ப ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து ஃப்ளூயிட ஸ்டாப் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து ஏதாவது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியான மெக்கானிசம் இருக்கும், இல்லாட்டி டயப்ராம் மாதிரியான மெக்கானிசம் இருக்கும். அந்த மெக்கானிசம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க இட் இஸ் கோயிங் டு கம்ப்ரஸ். ஓகே, it is going to compress the it is going to compress and it is going to give you what can be done. ஓகே, கம்ப்ரஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளூயிட வந்து திரும்ப வந்து டேங்க்கு நமக்கு வந்து அனுப்பி விடும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் த ஒர்க்கிங் ஆஃப் த சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் இஸ் யூஸ்வலி. அதுவே டபுள் ஆக்டிங் சிலிண்டருக்கு போனோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்லெட் அவுட்லெட்னு சொல்லிட்டு சொல்றது வந்து டைரக்ஷனை பொறுத்து நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்போ லெஃப்ட் ரைட் போகுது அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு நம்மளுடைய பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கே தெரியும் யூஸ்வலா என்ன நடக்கும். எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் இருக்குது, அப்புறம் ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ ரிட்ராக்ஷனுக்கு நம்ம சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர்ல நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க we will be making use of the spring, ஓகே, ஆர் த டயப்ராம். அதே வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நம்ம வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்லெட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் டாப் டெட் சென்டர்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் நடந்து நமக்கு பிஸ்டன் வந்து வெளியில வந்துடுது. ஓகே, ஸோ பிஸ்டன் வெளில வந்த பிறகு திரும்பவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா பிஸ்டன் வெளியில வரும்போது பிஸ்டனுடைய ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து பாட்டம் டெட் சென்டருக்கு இருக்கக்கூடிய போர்ட் வழியா நமக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா டேங்க் வந்து போயிடும். ஸோ தட் இஸ் தி அவுட்லெட். அதுவே நம்ம வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வேல்வ்ல வந்து அடுத்தது சீக்வன்ஸ்க்கு போகும்போது, அதாவது எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக்ல இருந்து ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக் மாறணும் அப்படின்னா வாட் வி நீட் டு டு இஸ் we need to change the inlet and outlet positions. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்னாக்கா பாட்டம் டெட் சென்டர்ல இருக்கிறது வந்து இன்லெட் ஆகவும் டாப் டெட் சென்டர்ல இருக்கிறது வந்து அவுட்லெட் ஆகவும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ பாட்டம் டெட் சென்டருக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளூயிட் இன்லெட் கொடுத்தோம் அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து fluid flow வந்து pressurized இந்த சைடுல இருக்கிறதுனால piston will retract towards the left side, that is towards the top dead center of the cylinder. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து டாப் டெட் சென்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போர்ட் வழியா நமக்கு வந்து ஆல்ரெடி போன ஃப்ளூயிட் வந்து வெளியில டேங்க் வந்து போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா அவுட்லெட் டேங்க் கனெக்ட் ஆகணும், இன்லெட் வந்து நமக்கு பம்ப்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளூயிட் லைனுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த சேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு வந்து சீக்வன்ஸா ஏதோ ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல நமக்கு வந்து நடக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்ல அகைன் வந்து ப்ரெஷர் காம்பன்சேட்டர் இருக்குது, டெம்பரேச்சர் காம்பன்சேட்டர் இருக்குது, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் காம்பன்சேட்டர் இருக்குது. ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு இதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதே போல டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் தி ஆபரேஷன் எப்படி நம்ம வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். அதாவது இன்லெட் அவுட்லெட் சொல்லியாச்சு. இந்த இன்லெட் அவுட்லெட் எப்படி சார் சேஞ்ச் பண்றது? அந்த இன்லெட் அவுட்லெட் சேஞ்ச் பண்றதுக்கு வாட் வி நீட் டு டு இஸ் வி நீட் டு ஹேவ் அ மெக்கானிசம் இன் தி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் டு சேஞ்ச் ஓவர் தி பொசிஷன். அதாவது ஃப்ளூயிட் இன்லெட் லைனையும் ஃப்ளூயிட் அவுட்லெட் லைனையும், அதாவது டேங்க் போற லைனையும் நமக்கு பம்ப்ல இருந்து வரக்கூடிய லைனையும் நம்ம வந்து சிலிண்டர் கூட கனெக்ட் ஆக போற லைன்ஸ் கூட வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்லிங்க் பண்ணி மாற்றணும். அப்பதான் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா யூ வில் ஹேவ் த direction change. Okay, so அந்த பர்பஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா we have different types of operation mechanisms. அதுல வந்து few mechanisms பாத்தீங்கன்னாக்கா லைக் hand lever operated, pedal operatorனாக்கா through leg, நம்மளோட ஆக்சிலேட்டர் பெடல் மாதிரி இருக்கும். ஓகே, சோ பெடல் ஆபரேட்டட். அடுத்து தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னாக்கா புஷ் பட்டன் ஆபரேட்டட். அடுத்தது வந்து சாலினாய்டு ஆபரேட்டட். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. இதுல வந்து சாலினாய்டு ஆபரேட்டட் யூஸ்வலா நம்ம வந்து யூஸ் பண்றோம். எதுக்காக அப்படின்னாக்கா மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேனுவலா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம். பட் சாலினாய்டு ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து காயில் எனர்ஜைஸ் பண்றது டீஎனர்ஜைஸ் பண்றது பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து உள்ளார இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்குள்ளார இருக்கக்கூடிய பாப்பெட் இல்லாட்டி ஸ்பூல் வந்து என்ன ஆகுனாக்கா நமக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும், ஆர் ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஃப்ளூயிட் லைன் from the pump to the inlet of the cylinder and from the outlet of the cylinder to the tank. And the direction வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகே, so this is how the direction control valve is going to work. அப்ப direction control valve பத்தி சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து மேஜர் காம்பனன்ட்ஸ் பத்தியும் பேசியாச்சு. Again we also saw about the different types of motors and the actuators that are being used for application of the load. நம்ம வந்து ஃபைனலா லோட் அப்ளை பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா that is called as hydraulic motor or hydraulic actuator. Hydraulic actuator யூசுவலா வந்து piston cylinder அரேஞ்ச்மென்ட்ல இருக்கும். hydraulic motor வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ரெசிப்ரோகேட்டிங் டைப்ல நமக்கு வந்து பாத்துக்கணும். என்னென்னலாம் நம்ம பம்ப்ல பார்த்தோமோ அது அப்படியே வந்து மோட்டர்லயும் நம்ம வந்து பாத்துக்கணும். எக்ஸ்டர்னல் கியர் மோட்டர், இன்டர்னல் கியர் மோட்டர், லோப் மோட்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஆக்சுவேட்டர், சிலிண்டர் பிஸ்டன் ஆக்சுவேட்டர், ஸ்க்ரூ பம்ப்ல ஒண்ணு பார்த்தா அதே போல ஸ்க்ரூ மோட்டர், இது எல்லாமே நம்ம வந்து என்னென்னலாம் பம்ப்ல வந்து நம்ம கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்தோமோ அது அத்தனை கிளாசிபிகேஷனையும் நம்ம வந்து மோட்டர்லயும் பார்த்தோம். These are all covered in the first 2 units of our syllabus. Okay, இப்போ third யூனிட்க்கு வந்து நம்ம வரக்கூடியது மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஹைட்ராலிக் ஆர் த ஃப்ளூயிட் பவர் சிஸ்டம் வந்து நம்ம பார்த்தாச்சு. பம்ப், ஒரு கண்ட்ரோல் வால்வு, அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவேட்டர். ஸோ பார்த்தாச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய மைனர் அக்சசரிஸ் பார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா they are nothing but something like accumulator, intensifier, filter, strainer, regulator, lubricator, இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து third and fourth யூனிட்ல வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will be seeing about the different types of circuits. Okay, so this is what being discussed in our third unit. Okay, அதுவும் especially third unitல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா different types of hydraulic accessories. Okay, hydraulic fluid power system உடைய ஆக்சசரியல் காம்பனன்ட்ஸ் பத்தி நம்ம வந்து தேர்ட் யூனிட்ல பார்ப்போம். பிளஸ் ரொம்ப முக்கியமான சர்க்கிட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். அதாவது ஃபெயில் சேஃப் சர்க்கிட், ஸ்பீட் கண்ட்ரோல் சர்க்கிட், மீட்டர் இன் மீட்டர் அவுட் சர்க்கிட், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்கிட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா வில் பி சீயிங் இன் அவர் தேர்ட் யூனிட். ஓகே, அண்ட் when we go for the fourth unit நம்ம வந்து ஹைட்ராலிக்ஸை பத்தி என்டையரா பார்த்தாச்சு. நியூமேட்டிக்ஸோட பேசிக்ஸை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி சர்க்கிட் டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிற காம்பனன்ட் வந்து நம்ம வந்து ஃபோர்த் யூனிட்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஒரு யூனிஃபார்மா பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் கண்டினியூவேஷன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஃபைனல் யூனிட் வரைக்கும் இட் இஸ் ஆல் கண்டினியூவேஷன். ஓகே, ஸோ கண்டினியூ ஆகிட்டே வந்து ஃபைனலா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா இட் இஸ் கோயிங் டு எண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ just wanted to give a brief introduction, and before going into the third unit
I'll just touch upon some of the fluid power symbols also, and let me start my presentation. I hope you are able to see my screen as well as my video. Can someone acknowledge? Yes, sir. Yeah, thank you. Okay. So in the PDF document already உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன்ப்பா. Okay. So these are all the fluid power graphic symbols. நான் வந்து ஷேர் பண்ணும்போதே இது வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து டிரைவ்ல போட்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். When I shared this document, I have just mentioned in the instruction as this document is very, very important, and not only from the education point of view or the academic point of view, but also from the industrial perspective. Okay. காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த fluid power symbols வச்சு தான் நம்ம வந்து சர்க்கிட் டிசைன் பண்ணுவோம். இந்த fluid power symbols வந்து நமக்கு புரியல அப்படின்னாக்கா சர்க்கிட்ல வந்து ஒண்ணுமே புரியாது. எது பம்பு, எது ஆக்சுவேட்டர், எது டைரக்ஷன் கண்ட்ரோல் வருது, எது பிரஷர் கண்ட்ரோல் வருது, எது பைலட் ஆபரேட்டட், எது ரிலீஃப் வால்வு, எது ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு, அதுல வந்து பிரஷர் காம்பன்சேட்டட் எது, டெம்பரேச்சர் காம்பன்சேட்டட் எது, இது அக்யூமுலேட்டர்ல என்ன, அது எப்படி இருக்கும், எதுவுமே நமக்கு வந்து புரியாம போயிடும். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் வி கோ ஃபார் திஸ் சிம்பிள். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ஆக்சுவலா உங்களுடைய சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு தனி டாபிக்கா கொடுத்துருக்காங்க. பட் எனிவே, whenever a question is being asked, your IIT one, you would have noted this. Okay, whenever a question is being asked, you will be asked to give the construction, you will be asked to give the working principle as well as the graphic symbol for that particular fluid power system component. Okay, இப்போ ஒரு பம்ப் கேக்குறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஹைட்ராலிக் பம்ப் பத்தி கேக்குறாங்க அப்படின்னாக்கா, எனி டைப் ஆஃப் பம்ப் நமக்கு வந்து அதுக்கு ஒரு காமன் சிம்பிள் இருக்கு. ஓகே, அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இண்டிவிஜுவல் டைப் ஆஃப் பம்ப்ஸுக்கும் நமக்கு வந்து சிம்பிள்ஸ் இருக்கு. பட் we did not go into that part. அது அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து தேவையில்லை. பம்ப் அப்படின்னாக்க காமனா என்ன சிம்பிள் இருக்கணுமோ அது இருக்கணும். ஓகே, சோ அதுதான் நமக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. So just go through this document. Okay, this is going to contain 24 pages. I'm not going to cover everything. You can see it in your leisure time. Okay, it's just like a handbook for you. So இதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த சர்க்கிள், ஒரு சில இடத்துல செமி சர்க்கிள் இருக்கும், சில இடத்துல வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். ஓகே, சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்பிள் ரூல்ஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. You see here, symbol shows connections, flow paths and functions of the components represented. அது வந்து அதோட கனெக்ஷன்ஸ் எந்த டைரக்ஷன்ல அதனுடைய ஃப்ளோ இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, காம்பனன்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன, இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து காட்டுது. இந்த சிம்பிள்ஸ் வந்து காட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. So they do not indicate construction, nor do they indicate values such as pressure, flow rate and other component settings. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஜஸ்ட் காம்பனன்ட்டுடைய மேலோட்டமான ஃபங்க்ஷன் மட்டும் தான் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பம்ப் இருக்குது அப்படின்னா, பம்ப் இஸ் கோயிங் டு சப்ளை பிரஷரைஸ்டு ஃப்ளூயிட் அப்படிங்கிறது மட்டும் தான் அதுல வந்து நம்ம வந்து மீனிங் எடுத்துக்கணுமே தவிர எல்லா பிரஷர்ல வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அப்படிங்கிற வேல்யூ வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு டெல் யூ. ஓகே, அதே போல ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னாக்கா ஒரு பைப் கனெக்ஷன் வழியா அந்த பைப் வழியா ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுன்னு தான் சொல்லுங்க தவிர பர்டிகுலர் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுங்க தவிர என்ன ஃப்ளோ ரேட் வேல்யூ அப்படிங்கிறது இட் இஸ் நாட் கோயிங் டு டெல் யூ. அதான் வந்து இங்க சொல்றாங்க. Okay, and it is not going to indicate location of ports, direction of shifting poles or positions of actuators or actual components. So இதெல்லாமே நமக்கு வந்து எப்படி சொல்றது அப்படின்னாக்கா ஆக்சுவலா நடக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு சர்க்கிட்ல பாக்குறதுக்கும் இந்த சிம்பிள்ஸ்ல பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கலாம். நம்ம வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அப்படிங்கறத முக்கியமா சொல்றாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன இல்லையா, டாப் டெட் சென்டர் பக்கத்துல வந்து ஒரு இன்லெட் போட்டிருக்கோம், பாட்டம் டெட் சென்டர் பக்கத்துல வந்து ஒரு அவுட்லெட் போட்டிருக்கோம். அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், சைட்ல இருக்கலாம், இல்ல வந்து மேல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். So it is not going to give you the exact location of the port. ஓகே, நாம வந்து டிராயிங்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்கா சைட்ல போட்டு மென்ஷன் பண்ணிருப்போம், மார்க் பண்ணிருப்போம். பட் அதே இடத்துலதான் வந்து டெஃபினட்டா வந்து போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெசசிட்டி கிடையாது. இட் கேன் பி இன் சம் அதர் லொகேஷன் ஆல்சோ. ஓகே, சோ அதனால அதான் வந்து இங்க வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு இண்டிகேட் தி லொகேஷன், இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ தி டைரக்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் ஸ்பூல்ஸ். இந்த ஷிஃப்டிங் ஸ்பூல்ஸ் வச்சுதான் நமக்கு வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸ்பூல்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் நடக்குமா, ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக் நடக்குமா, ஹோல்டிங் ஸ்ட்ரோக் நடக்குமா என்னங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரிய வரும். பட் அந்த டைரக்ஷன் எதையுமே வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ when we are going to draw this symbol. அதுதான் வந்து முக்கியமா சொல்றேன். அதே போல symbols may be rotated or reversed
without altering their meaning except in the case of lines to reservoir, vented manifold and accumulator. இது மூணு தவிர மற்ற இடத்துலயும் சிம்பிள் வந்து நீங்க வந்து திருட்டு படி கூட காட்டிக்கலாம். அதாவது உங்களுடைய டயக்ராமுடைய பொசிஷனை பொறுத்து சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹரிசாண்டலா வந்து சர்க்கிட் வரையும், சில டைம் வந்து நம்ம வந்து வெர்டிகலா போடுவோம். வெர்டிகலா போட வேண்டிய இடத்துலயுமே நம்ம வந்து பம்ப் வந்து ஹரிசாண்டலா மென்ஷன் பண்ற மாதிரியே கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். there is nothing wrong in that. ஓகே, அதான் வந்து இங்க வந்து மீன் பண்றாங்க. ஓகே, சோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து சாலிட் லைன் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் நம்ம வந்து யூஸ்வலா பாக்குறதா. சாலிட் லைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதான் வந்து மெயின் ஃப்ளூயிட் ஃப்ளோ லைன். அடுத்தது வந்து பைலட் லைனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து பெரிய டாட்ஸ் வந்து கொடுப்போம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பைலட் லைன்ல எங்க வரும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பைலட் ஆபரேட்டட் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு, பைலட் ஆபரேட்டட் பிரஷர் கண்ட்ரோல் வால்வ்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த சிம்பிள்ஸ்ல வந்து இருக்கும். அந்த டாட்டட் லைன்ஸ்க்கு வந்து மீனிங் வந்து அது பைலட் ஆபரேட்டட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறதுனாலதான் இங்க வந்து நமக்கு வந்து பைலட் கண்ட்ரோலுக்கு வந்து இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே, அதே போல இந்த டாட்ஸை இன்னும் கொஞ்சம் உடச்சு நம்ம வந்து ரொம்ப சின்ன சின்னதா கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இட் இஸ் நத்திங் பட் ட்ரெயின் லைன். ஓகே, அது வந்து டேங்குக்கு போற ட்ரெயின் லைன். அண்ட் ஃபைனலி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் லைன். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆக்சுவேட்டருக்கு வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம ஈஜியில பார்த்துட்டோம். ஓகே, ஒரு ஸ்மால் டாட், அதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் டாட்டட் லைன், திரும்ப ஒரு ஸ்மால் டாட்டட் லைன், ஒரு லார்ஜ் டாட்டட் லைன், இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம வந்து ஆல்டர்னேட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா தட் ரெஃபர்ஸ் டு தி சென்ட்ரல் லைன். ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து லைன்ஸ் கிராசிங் இந்த மாதிரி நம்ம வந்து வரையக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஓகே, இது வந்து திஸ் இஸ் டோட்டலி ராங். அதே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எய்தர் லைன் வந்து கிராஸ் ஆகும், இதெல்லாம் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகும் போது சொல்றாங்க. ஓகே, நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ லைன் கிராஸ் ஆகும் போது பிளஸ் மாதிரி கிராஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஒரு யூ பெண்ட் மாதிரி கொடுக்கணும் நம்ம. ஓகே, எய்தர் இந்த ஹரிசாண்டல் லைன் ஆர் இந்த வெர்டிகல் லைன் யூ ஹேவ் டு கிவ் a யூ பெண்ட். ஓகே, அதே போல லைன்ஸ் ஜாயின் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா டாட் வந்து அப்ரப்டா தெரியிற மாதிரி நம்ம வந்து இட் ஹாஸ் டு பி விஷுவலி சீன். ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, so this method also can be used and this method can also be used, but this is wrong. Okay, கிராஸ் ஆகும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண கூடாது. அதான் வந்து சொல்றாங்க. அடுத்து சம் பேசிக் சிம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம், செமி சர்க்கிள் சில இடத்துல யூஸ் பண்ணுவோம், சர்க்கிள்லயே வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சர்க்கிள்ல எங்க யூஸ் பண்ணுவோங்கிறது லெட்ஸ் see later. ஓகே, அதே போல large and small circles may be used to signify that one component is the main and the other is the auxiliary. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரெண்டு பம்ப் இருக்குது. நம்மளுடைய பிரஷர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பில்ட் பண்றதுக்கு we are going to use two pumps. Okay, one is the main pump and the second one is the auxiliary pump. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா we can give the symbol as one big circle and one small circle along with this triangle to mention that it is the pump. ஓகே, இதை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மெயின் பம்ப் இருக்கு, ஒரு ஆக்சிலரி பம்ப் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம வந்து மெயின் ஆக்சிலரின்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்துல காட்டுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் வந்து இதுதான் வந்து ரொம்ப மேஜரான ஒரு விஷயம். ஹைட்ராலிக்ஸுக்கும் நியூமேட்டிக்ஸுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டக்கூடிய ஒரே செக்மெண்ட் இதுதான். இந்த ஃபில்டு ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு தி hydraulic component, and if the triangle is not filled and it is empty, okay, only the lines of the triangle is seen. Inside the triangle there is nothing visual அப்படின்னாக்கா it refers to the pneumatic component. ஓகே, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த arrow mark வந்து direction of flow வந்து நமக்கு வந்து காட்டுது. அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள்லாம் நம்ம வந்து ஒரு சில இடத்துல தேவையான இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது எங்க யூஸ் பண்ணுவோங்கிறது let us see later. ஓகே, ஸோ அது போல வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா this refers to spring. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா வேரியேஷன் அப்படிங்கறத வந்து காட்டுது. இந்த ஆரோ மார்க் வந்து கிராஸ்ல போட்டு நம்ம வந்து ஆரோ மார்க் போட்டோம் அப்படின்னாக்கா இட் ரெஃபர்ஸ் டு வேரியேஷன். அதே வந்து இந்த லைன்ல வந்து நமக்கு வந்து போட்டு இது போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோல வந்து வேரியேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே போல வந்து இதுதான் தம்பி வந்து நம்மளுடைய ஒரு சர்க்கிள் வித் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து அகைன் ஒரு ஆரோ மார்க் கொடுக்கும்போது இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் தி வேரியேஷன்ஸ் through this arrow mark. ஓகேவா, அதாவது என்ன ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கு நம்ம வந்து அந்த சிம்பிள் மேல யூஸ் பண்ண போறோமோ இந்த ஆரோ மார்க்க, அந்த ஒரு பர்டிகுலர் பர்பஸ், அதாவது அந்த கீழே உள்ள சிம்பிளுடைய பர்பஸ் வந்து வேரியபிள் அப்படின்னு வந்து மீனிங். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, ஃப்ளோ ரேட்னா வேரியபிள், பிரஷர்னா வேரியபிள், ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் அப்படின்னாக்கா ஃபோர்ஸ் வந்து வேரியபிள்,
இந்த மாதிரி நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம். அப்புறம் இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு இடத்துல வந்து நான் சொன்னேன் டெம்பரேச்சர் காம்பன்சேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் இது வந்து திஸ் ரெஃபர்ஸ் டு தி தெர்மோமீட்டர். ஓகே, ஒரு லைனு வித் தி ஸ்மால் சர்க்குலர் பல்பு அப்படின்னு அந்த பாட்டம் அப்படின்னாக்க இது ரெஃபர்ஸ் டு தெர்மோமீட்டர். ஓகே, ஸோ இந்த தெர்மோமீட்டரை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்க டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பர்பஸ்க்காக நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை போல வந்து சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ அதர்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் லுக் இன் டோ. அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லைன் வந்து கனெக்டட், இது வந்து டிஸ்கனெக்டட். நம்ம வந்து கனெக்டட் அப்படின்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு டாட் வச்சிருப்போம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து நம்மளுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோ லைனுக்கு பர்பண்டிகுலரா நம்ம வந்து வரைஞ்சிருப்போம். ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து டைப் ஆஃப் செக் வால்வ் வந்து இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஸ்கனெக்டட் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இங்க இருந்து இங்க போகல, இது வந்து டிஸ்கனெக்டட் பொசிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து நிறைய டிஃபரன்சஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஸோ திஸ் இஸ் சம் ஆஃப் த சிம்பிள்ஸ். இது வந்து வெண்டட் மேனிஃபோல்டு. இதுதான் வந்து நம்ம மேல ஒரு இடத்துல பார்த்து வெண்டட் மேனிஃபோல்டு வந்து நம்ம வந்து சிம்பிளுடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, மற்றதெல்லாம் வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வெண்டட் மேனிஃபோல்டு சேஞ்ச் பண்ணாதீங்க, அக்யூமுலேட்டருக்கு சேஞ்ச் பண்ணாதீங்க. இது வந்து எம்டி அக்யூமுலேட்டர், இது வந்து ஸ்ப்ரிங் லோடட் அக்யூமுலேட்டர், இது வந்து கேஸ் சார்ஜர் அக்யூமுலேட்டர், இது வந்து வெயிட் லோடட் ஆர் கிராவிட்டி பேஸ்ட் அக்யூமுலேட்டர். அடுத்தது வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிசீவர். ஓகே, ஸோ இது வந்து ஹைட்ராலிக், இது நியூமேட்டிக். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது கோயிங் டு ரெப்ரசென்ட் தி லைன். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஃபில்டு ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் ஹைட்ராலிக். அண்ட் இது வந்து எம்டி ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் தி நியூமேட்டிக். ஓகே, இது வந்து ஒரு சின்ன சிம்பிளிஃபைட் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சிலிண்டர், டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இது வந்து நமக்கு வந்து இந்த டீ மாதிரி இருக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் தி பிஸ்டன். அப்புறம் வந்து இந்த ரெண்டு பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் தி போர்ட். அண்ட் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் தி 4/2 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். ஓகே, இந்த 4/2 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் எப்படி ஆபரேட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணல. இட் இஸ் ஜஸ்ட் சீன். ஓகே, ஸோ ஃப்ளூயிட் ஃப்ளோவோட இன்லெட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த டைரக்ஷன்ல வந்து இந்த டைரக்ஷன்ல வந்ததுனாக்கா அப்போ வந்து இன்லெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இருக்கும். ஸோ ஃப்ளூயிட் வந்து இந்த சைட்ல இருந்து ஆக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கும். எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது இந்த சைட்ல ஆல்ரெடி ஃபில் இருக்கிற ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகுனாக்கா நமக்கு வந்து இந்த அவுட்லெட் வழியா இப்படியா வந்து டேங்க் வந்து ட்ரெயின் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஹேண்ட் லீவர் ஆபரேட்டட் இல்லாட்டி புஷ் பட்டன் ஆபரேட்டட் இல்லாட்டி ஏதோ ஒரு சாலிடாய்டு ஆபரேட்டட் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா டைரக்ஷன் கண்ட்ரோலுடைய பொசிஷன் வந்து இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு மாத்திரம் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இன்லெட், இது அவுட்லெட். இது யூஸ்வலா இருக்கிறதா இங்கேயும் வரும். ஓகே, இது இன்லெட், இது அவுட்லெட்டா, அப்போ வந்து இதுதான் இன்லெட், இதுதான் அவுட்லெட். அதே போல இது இன்லெட், இது அவுட்லெட்டா, இது வந்து இதுதான் இன்லெட், இதுதான் அவுட்லெட். ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இப்படி வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு வந்து இப்படி வருது. ஓகே, அவுட்லெட்ல இப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து இங்க இது கூட கரெக்டா இருக்கு, இது கூட கரெக்டா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளூயிட் ஃப்ளோ இந்த சைட்ல இருந்து நமக்கு வந்து from the right of the cylinder to the left of the cylinder it is going to go, that is from the bottom dead center to the top dead center. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுனாக்கா எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக் நடந்து முடிஞ்ச பிறகு இதை நம்ம வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ரிட்ராக்டிங். சிலிண்டர் வந்து கம்ப்ளீட்டா ரிட்ராக்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஆல்ரெடி ஃபில் இந்த ஃப்ளூயிட் வந்து going to slowly come out from this place. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து இங்க எடுத்துட்டு போங்க. ஸோ நமக்கு வந்து இந்த டைரக்ஷன் வழியா போயிட்டு இங்க எங்க போகுது இஸ் கோயிங் டு தி டேங்க். கரெக்டா இந்த இடத்துல. ஸோ ரைட் சைடு இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் போர்ட் வந்து டேங்க் வந்து மீட் ஆகுது. ஸோ டேங்க் வந்து போயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அண்ட் த சேஞ்ச் ஆஃப் ஃப்ளோ இஸ் ஹேப்பனிங் யூசிங் a 4/2 direction control valve coupled with a double acting hydraulic actuator, that is hydraulic cylinder. Okay, so இதுதான் வந்து முக்கியம். அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா டேங்க்குக்கான சிம்பிள். ஓகே, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு மேல வந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னாக்க இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் தி டேங்க். ஓகே, சோ இதெல்லாம் அடுத்த பாயிண்ட்ஸ். அடுத்தது வந்து ஃப்ளூயிட் கண்டிஷனர்ஸ் பத்தி நமக்கு வந்து சொல்லணும்னாக்க இந்த ராம்பஸ் மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி பார்த்த இடத்துல ராம்பஸ் வந்து ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். இந்த ராம்பஸ் வந்து இங்க தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை போல இருந்துச்சுனாக்க இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஹீட்டர். நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து வெர்டிகலா ரெண்டு இடத்துலயும் வந்து நமக்கு சென்டர் லைன்ல மீட் ஆகுது அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஹீட்டர்.
இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் ட்ரையாங்கிள்ஸ் இண்டிகேட் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹீட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இட் இஸ் அவுட் சைட் ட்ரையாங்கிள் ஷோ தி ஹீட்டிங் மீடியம் இஸ் லிக்விட். நம்ம வந்து ஹீட்டிங் மீடியம் வந்து லிக்விடா இருக்கிறதுனால என்ன பண்றோம்னாக்கா அந்த ஹீட்டிங் லிக்விட் வந்து அந்த கூலண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இங்க இருந்து அனுப்பி இது வழியா வந்து திரும்ப வந்து அவுட்புட் எடுத்து இப்படி வந்து கொடுத்துடணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு உள்ளுக்குள்ள இதுல ஃப்ளோ ஆகிற லிக்விட் வந்து ஹீட் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ளூயிட் இங்க இருந்து அனுப்புவோம். இதுல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அது வெளில வந்த பிறகு இது வெளில வரும்போது இட் வில் பி கோல்ட். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஓப்பனா இருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள் இஸ் எம்டி அப்படிங்கிறதுனால இட் இஸ் ரெப்ரசென்டிங் தி மீடியம் இஸ் கேஸ். ஓகே, அதுவே நமக்கு வந்து இன்சைட் ட்ரையாங்கிள்ஸ் இப்படி கொடுத்தோம் இல்ல இப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா that represents the cooler. Instead of heater we have the cooler now, and similarly this is going to be used as the fluid for cooling down and the gas for cooling down. Okay, then comes the temperature control. Temperature controller அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஹீட்டர் கூலிங் ரெண்டுமே இருக்கணும். அதனால வந்து நமக்கு ரெண்டுமே இருக்கு, ஹீட்டும் ஆகணும் கூலும் ஆகணும் தேவைக்கேற்ற மாதிரி. So that is why we are going to represent it using these symbols. So இது வந்து filter strainer, இது வந்து manual drain, இது வந்து automatic drain. ஓகே, அடுத்து filter separator வந்து பாத்தீங்கன்னாக்கா again இது வந்து manual drain, இது வந்து automatic drain. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா desiccator, that is chemical dryer. Then comes the lubricator. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா less drain அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா லைக் manual drain சொல்லி சொல்றோம். For a single acting cylinder, double acting cylinder, okay, single acting cylinder, double acting cylinder, single end rod cylinder, double end rod cylinder. இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் ஜஸ்ட் பாத்துக்கங்க. ஓகே, சோ அதே போல வந்து நான் இதான் வந்து ஆபரேஷன்ஸ் சொல்ல புஷ் பட்டன், லீவர், பெடல், இது வந்து மெக்கானிக்கல். அது வந்து டிடென்ட்னாக்கா எப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த வி லாட்ச் பார் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் உள்ளார தள்ள அந்த பிளக் போய் அந்த இடத்துல வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வி லாட்ச்ல வந்து நம்மளுடைய பிளக் வந்து போய் உட்கார்ந்துச்சு அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் கோயிங் டு கம் அவுட். ஓகே, இது ஈதர் டைரக்ஷன். ஓகே, தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் யூசிங் detents. Okay, so then comes this actuator controls, the spring return, manual. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா we already saw, right, like push button, lever, like pedal type, mechanical type, detent type, solenoid type. இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. solenoid, single winding. அதே வந்து ரெண்டு கோடு போட்டோம்னாக்கா பர்டிகுலரா it refers to the double winding. மோட்டர் வந்து பைலட் பிரஷர்ல வந்து ஆப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது மீனிங் வந்து இதுதான். சாரி, ரிவர்சிங் மோட்டர். அண்ட் தென் when we are going to operate in pilot pressure conditions, okay, this particular symbol will be used because this represents the pilot operation. Okay, just a minute. ஓகே, ஸோ அடுத்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பைலட் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரிங் சென்டர்டு. ஸ்ப்ரிங்கையும் நம்ம வந்து வச்சு சென்டர் பண்றோம், பைலட்டையும் நம்ம வந்து வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ பைலட் ஆப்ரேஷன் இருக்கும்போது நமக்கு வந்து ஃப்ளூயிட் ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வேலுடைய பொசிஷன் வந்து ரைட் ஆர் லெஃப்ட் மூவ் ஆகும். பட் வந்து பைலட் ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் சென்டர் வச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா சென்டர் பொசிஷன் வந்து இருக்கும். அதான் வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டே போலாமா. இன்டர்னல் பைலட் அண்ட் எக்ஸாஸ்ட், எக்ஸ்டர்னல் பைலட் சப்ளை, இந்த மாதிரி வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா we can just keep on increasing the symbols. ஓகே, நம்ம அகைன் நான் சொல்றேன், சில சிம்பிள்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது, பேசிக் சிம்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ ஜஸ்ட்
know about those things only. அப்புறம் இதுதான் வந்து solenoid operation. I think you saw this, right? Okay. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா லைக் நமக்கு வந்து பேசிக் சிம்பிள்ஸ் போர்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த மேல் லைன் கீழ் லைன் தான் வந்து இட் இஸ் ரெப்ரசன்ட் தி போர்ட் வித் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் வித் கண்ட்ரோல் வித் ட்ரெயின் அந்த மாதிரி நமக்கு வந்து சொல்றோம். ஸோ வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரெஷர் காம்பன்சேட்டட் அப்படிங்கிறதுல வந்து யூனி டைரக்ஷனாக்கா இந்த டைரக்ஷனு, அதே வந்து பை டைரக்ஷனாக்கா நமக்கு வந்து மேலே அரை மார்க் இருக்கும் கீழே அரை மார்க் இருக்கும். ஓகே, அதே வந்து நமக்கு இந்த சைடார வந்து இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் தி வேரியபிள். வேரியபிள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சைடார யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து ஹைட்ராலிக் மோட்டார் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து அகைன் இது யூனி டைரக்ஷனல் மோட்டார், இது வந்து பை டைரக்ஷனல் மோட்டார். ரெண்டு சைட்லயுமே மோட்டார் வந்து சுத்தினாலும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் மோட்டருக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கியூட் போட்டு எம்னு சொல்லிட்டு சிம்பிளா போட்டுருவோம். அந்த எலக்ட்ரிக் மோட்டர். அதே போல வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் யூஸ் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி டபுள் ஸ்கொயர் போட்டு நம்ம வந்து சிம்பிளா யூஸ் பண்ணிக்குவோம். இதெல்லாம் அதிகமா நம்மளுடைய சர்க்கியூட்ல பார்க்க மாட்டோம், பட் யூ ஜஸ்ட் நீட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். Okay, so with this we will stop here and then we will go into the next topic, accumulators. So what are accumulators? Accumulator அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மீனிங் என்னப்பா? ஜெனரலா வந்து ஒரு இங்கிலீஷ் டேர்ம் வச்சு சொல்லுங்க. I just want you to reply. So what do you mean by accumulator? Anyone? Come on, நிறைய டிப்ளமோ பசங்க இருக்கீங்க. ஆல்ரெடி you have studied this subject, hydraulics and pneumatics. சொல்லி கொடுக்குற அத்தனையுமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். But you are not ready to answer. Come on. அன்பரசன், அக்யூமுலேட்டர்ல என்னப்பா? சார் மறந்துடுச்சு சார். படிச்சிருக்கேன் சார். நோ ப்ராப்ளம். படிச்சிருக்கேன் சார், பட் மறந்துடுச்சு என்னன்னு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யுவர் ஆன்சர் அட்லீஸ்ட். நெக்ஸ்ட் வேற யாராவது? கே கோகுல். சார் ஹை பவரா இருந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்றது சார். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் முன்னாடியே ஒரு இடத்துல சொன்னேன், பம்ப் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பம்புங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லைவா நம்மளுடைய ஃப்ளூயிட வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளூயிட் லைனுக்கு வந்து அனுப்புறதுக்கு தான் நம்ம வந்து பம்ப் யூஸ் பண்ண முடியும். ஓகே, பட் இன் ஆல் கேசஸ் நம்ம வந்து பம்ப் மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது. ஓகே, இன் சம் பிளேசஸ் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த ப்ரெஷரை நம்ம வந்து ரிவோக் பண்ணிக்குவோம். ஓகே, அந்த மாதிரியான கேசஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யூ வில் நாட் ஹேவ் ஃப்ளூயிட் பம்ப்ஸ். ஹைட்ராலிக் பம்பே தேவையில்லை. நீங்க ஹைட்ராலிக் பம்ப் வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து யூஆர் லூசிங் லாட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, நம்ம வந்து தேவையில்லாம அதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு ஹைட்ராலிக் பம்ப் வைக்கணும்னா டெஃபினட்டா வந்து அந்த பம்ப் ஓட்டுறதுக்கு ஒரு மோட்டர் இருக்கும். அப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் இல்லாட்டி ஏதோ ஒரு டைப் ஆஃப் மோட்டர் வச்சு நம்ம வந்து அதை ரன் பண்ணி ஏசியோ இல்லை டிசியோ சின்க்ரஸோ ஏதோ ஒரு மோட்டர் வச்சு நம்ம வந்து அதை ரன் பண்ணி இந்த பம்ப் வழியா நம்ம வந்து சக் பண்ணி ஃப்ளூயிட நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அனுப்புறோம். ஸோ இத்தனை வேலைகளையும் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிளா ஒரு கண்டெய்னர் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, தட் கண்டெய்னர் இஸ் கோயிங் டு ஹேவ் ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட். ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய என்ன சொல்றது லைக் லங்ஸ் கேன் பி கால்ட் அஸ் அவர் ஹியூமன் லங்ஸ் கேன் பி கால்ட் அஸ் அக்யூமுலேட்டர். நம்ம என்ன பண்றோம், ஹியூமன் லங்ஸ்ல வந்து உள்ளார வந்து சக் பண்ணி ஏரை இழுக்கிறோம். ஓகே, அந்த ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு அது என்ன பண்ணுது, தேவையான காற்றை வந்து அந்த லங்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஆல்வியோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ள அந்த ஏர் சாக்ஸ் இருக்கும். இந்த ஏர் சாக்ஸ்குள்ள அந்த காற்று இழுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஃப்ளூயிட் ஃப்ளோ பிளட் ஃப்ளோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க இட்ஸ் கோயிங் டு கிவ் டு தி பிளட். ஓகே, அப்போ பிளட் கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுதுன்னாக்கா அது வந்து பிளட் ஆல்ரெடி ஏதாவது சர்க்குலேட் ஆகிட்டு நமக்கு வந்து வெயிட்ஸ்ல இருந்து வரக்கூடிய பிளட்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடை வாங்கி நமக்கு வந்து நோஸ் வழியா வந்து வெளியில தள்ளுது. ஓகே,
ஸோ இதே மாதிரி தான் இட் இஸ் கோயிங் டு பி சிம்பிள் கண்டெய்னர் மெக்கானிசம். ஓகே, அதுல வந்து என்ன பண்றோம்னாக்கா அந்த கண்டெய்னர் மெக்கானிசம்ல நம்ம வந்து ஃப்ளூயிட உள்ளார வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க போறோம். 24/7 fluid is going to be inside that. ஓகே, சரிங்க சார், அதுக்கு வெளியில ஃப்ளூயிட் வந்துட்டு திரும்ப உள்ளார போன பிறகு எப்படி சார் ப்ரெஷர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ப்ரெஷர் பண்றதுக்கு வாட் we are going to do is we are going to use different techniques. ஓகே, அந்த டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் மே பி கிராவிட்டி லோடட் ஆர் அதர்வைஸ் வெயிட் லோடட், இட் மே பி ஸ்ப்ரிங் ஆபரேட்டட், இட் மே பி டயாஃப்ராம் ஆபரேட்டட், இட் மே பி பிளாடர் ஆபரேட்டட், வாட் எவர் மெக்கானிசம் we want to use we can use. ஓகே, ஈவன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு நைட்ரஜன் ஃபில்டு பிஸ்டனை வச்சு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம கீழே தள்ளி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அக்யூமுலேட் வச்சு நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து வேரியேஷன்ஸ் இன் ப்ரெஷர் வந்து சுத்தமா இருக்கவே கூடாது. அந்த மாதிரியான கேசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கன்சிஸ்டன்டா தேவைப்படக்கூடிய இடத்துல we will be using accumulators. அதாவது as part instead of the பம்ப், நம்ம பம்ப் வச்சிருப்போம், பம்ப்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளூயிட வந்து அக்யூமுலேட்டருக்குள்ள அனுப்பி அக்யூமுலேட்டர்ல வந்து சேவ் பண்ணி வச்சு அந்த ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா கன்சிஸ்டன்டா அந்த ப்ரெஷர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அக்யூமுலேட்டர்ல வந்து நம்ம வந்து சென்ட் பண்றதுக்கு நம்ம வந்து அக்யூமுலேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை போல வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். வாட் எவர் இட் மே பி, we are going to see the different types of accumulators and we are going to see the working principle for those types right now. Okay, so let me start the presentation again. So a hydraulic accumulator is a device that stores the potential energy of an incompressible fluid held under pressure by an external source against some dynamic force. Okay, இதுதான் the external sourceனால வரக்கூடிய dynamic force வச்சு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளூயிட்ல வந்து அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளூயிட் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்ட் பண்றதுனால நமக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து ப்ரெஷரைஸ் ஆகி நமக்கு வந்து ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து அகைன் பொட்டன்ஷியல் டைப், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற டைப்ங்கிறதுனால பொட்டன்ஷியல் டைப். ஸ்டோர் பண்ணி இருக்கும் போது அது வந்து ப்ரெஷரைஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து மீனிங். ஓகே, ஸோ பேசிக்கா வந்து மொத்தம் மூணு டைப் ஆஃப் அக்யூமுலேட்டர் தான் இருக்குது. ஒன்று வந்து வெயிட் லோடட் ஆர் கிராவிட்டி அக்யூமுலேட்டர், ரெண்டொன்று வந்து ஸ்ப்ரிங் லோடட் அக்யூமுலேட்டர், அந்த தேர்ட் ஒன் இஸ் கேஸ் லோடட் அக்யூமுலேட்டர். ஓகே, இதுலயே வந்து இன்னும் ஃபர்தரா வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. லெட்ஸ் see one by one. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து வெயிட் லோடட் அக்யூமுலேட்டர். ஓகே, ஸோ அக்யூமுலேட்டருக்கு ஃபர்ஸ்ட் ஓகே ஜஸ்ட் க்ளோஸ் இட் ரைட். ஓகே, யூ see here அக்யூமுலேட்டருக்கு வந்து காமன் சிம்பிள் இதுதான். ஓகே, ஒரு ஓவல் ஷேப்டு ரெக்டாங்கிள், அதாவது ஓவல் எண்டட் ரெக்டாங்கிளை வந்து நம்ம வந்து வெர்டிகலா போட்டு கீழே வந்து ஒரு சின்ன பைப் லைன் மாதிரி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் தி பேசிக் சிம்பிள் ஃபார் அக்யூமுலேட்டர். இப்ப பாருங்க, சிம்பிள் வந்து இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் திஸ் ஒன். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, just a minute. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை தான் நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அந்த அக்யூமுலேட்டர். ஓகே, ஸோ இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு ஷோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இன்லெட் ஆகும், இந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் வந்து அவுட்லெட் ஆகுது. நமக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா ஃப்ளூயிட் வந்து இதுக்குள்ளார வந்து இட் இஸ் கோயிங் டு கோ திஸ் வே. ஆனா ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரீதர் பர்பஸ்க்காக, அதாவது வேக்கமா இருந்துச்சு அப்படின்னாக்கா சில டைம் வந்து டெட்லாக் ஆயிடும், நமக்கு வந்து ஒர்க் ஆகாம போயிடும். ஓகே, இந்த மூவ்மெண்ட் வந்து ஒர்க் ஆகாம போயிடும். அந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து பிரீதர் பர்பஸ்க்காக நம்ம வந்து வச்சிருக்கோம். இந்த சைட்ல வந்து நமக்கு வெறும் ஏர் வச்சிருக்கலாம், இல்லாட்டி கேஸ் வச்சிருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு விஸ்காசிட்டி உள்ள ஒரு ஃப்ளூயிட் வச்சிருக்கலாம். இட் cannot be the same fluid. ஓகே, அதுதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளூயிட், some low viscosity fluid when compared to this it can be present over here. ஓகே, ஸோ அது வந்து ஏரா இருந்துச்சு இல்ல கேஸா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஓப்பனா வந்து அட்மாஸ்பியருக்கு விட்டுருவோம். அதே வந்து இல்ல அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்னாக்கா we are going to push it to some small tank from which the liquid can be sucked in as well as pushed out. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கோம். இது எப்படி சார் வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து டெட் லோட் நம்ம. ஓகே, இந்த டெட் லோட் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா we are going to have a small tank
இந்த டெட் லோட்ல வந்து சாலிட் வெயிட்டா இருக்கலாம், இல்ல லிக்விட் வெயிட்டா இருக்கலாம், இல்ல கேஸ் வெயிட்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த டெட் லோடு அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா திஸ் பிஸ்டன் இஸ் கனெக்டட் டு போத் ஹியர் as well as this rod சொல்றோம். piston rod வந்து பாத்தீங்கன்னாக்கா this side of the piston as well as this load கூட நமக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இந்த டெட் லோடு வந்து ஆக்ட் ஆக இது வந்து கீழே வந்து இறங்கும். கீழே இறங்க என்ன ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த வேல்வ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. if you have closed this particular valve, the fluid inside which is already present inside will start pressurizing because நம்ம வந்து ஒரு சைடுல இருந்து புஷ் பண்றோம், fluid போறதுக்கு இடமே கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து fluid வந்து பிரஷரைஸ் ஆகும். ஓகே, fluid பிரஷரைஸ் ஆயிட்டு நமக்கு வந்து ஒரு பர்టిక్యులர் பிரஷருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆன பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா we are going to open this valve and through the same valve the fluid is going to flow through and it is going to go through the output. ஓகே, சோ இதுதான் வந்து நமக்கு இதனுடைய கான்செப்ட். சோ இதுதான் வந்து நமக்கு வெயிட் லோடட் அக்யூமுலேட்டர். அதே வந்து இந்த வெயிட்டுக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரிங் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, சின்ன ஸ்ப்ரிங் யூஸ் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் வாட் யூ கால் அஸ் தி ஸ்ப்ரிங் லோடட் அக்யூமுலேட்டர். அப்ப என்ன பண்றோம்னா இந்த பிரீதர் ஹோல் வழியா கொடுக்கக்கூடிய ஏர் பிளஸ் இந்த ஸ்ப்ரிங்கினுடைய ஆக்ஷன், அந்த ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங்கினுடைய ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா when the fluid enters inside this, what happens is the piston மேல போகும், the spring வந்து கம்ப்ரஸ் ஆகும். the compressive force வந்து will act in the downward direction. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க valve க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா fluid flow வந்து inside this chamber வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா this piston will start exerting some pressure over this fluid and the fluid inside this particular place is getting pressurized. so அது pressurized ஆன பிறகு நம்ம as usual இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கக்கூடிய valve ஓபன் பண்ணி விட்டோம் அப்படின்னா it is going to go out through the outlet port. ஓகே, அதே போர்ட் வழியா நமக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல போகணுமோ it is going to go back. so this is how it is going to work. so volume of fluidக்கும் fluid pressure increase இப்படி தான் நம்ம வந்து சொல்றோம். ஸ்ப்ரிங் வந்து எவ்வளவு தூரம் நம்ம ப்ரீலோட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவுக்கு அவ்வளவு வால்யூம் ஆஃப் fluid இன்க்ரீஸ் பண்ண முடியும், பிரஷர் ஆஃப் fluid நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதே வந்து இங்க பாத்தீங்கன்னாக்க டெட் வெயிட் வந்து சேம் ஃபோர்ஸ், இந்த வெயிட் வந்து சேஞ்ச் ஆகவே போறது இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம வெயிட் வந்து கன்சிஸ்டன்டா 40 kg இருக்குது இல்லாட்டி 50 kg இருக்குன்னா 50 kg மட்டும் தான் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கு எப்பயுமே. அப்ப என்ன ஆகுதுனாக்க வால்யூம் ஆஃப் fluid flow வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே நமக்கு fluid pressure வந்து நமக்கு என்ன ஆகுதுனாக்க கன்சிஸ்டன்டா ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கு. so that is what this is going to tell you. the third one is gas loaded. so இந்த கேஸ் லோடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சிம்பிளா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரீதர் ஹோலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சார்ஜிங் வால்வ் வழியா நம்ம வந்து ஒரு கேஸ் வந்து ஃபில் பண்றோம். this gas is usually some kind of inert gas. okay, ஏன் inert gas யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா inert gases are usually not responsive to any other gases or any other fluids under any kind of environmental circumstances. அந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா inert gases யூஸ் பண்றோம். யூசுவலா யூஸ் பண்ணக்கூடிய inert gases வந்து பாத்தீங்கன்னாக்கா நைட்ரஜன், ஆர்கான், ஹீலியம், இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா we can make use of. ஓகே, சோ இந்த கேஸ் வழியா நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா உள்ளார வந்து பிரஷர் பண்றோம். சோ கேஸ் அப்ளை பண்ண கேஸ் பிரஷர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து fluid வந்து உள்ளார ஃப்ளோ பண்ண வச்சுட்டு நம்ம வந்து வால்வ் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த fluid வந்து பிரஷரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து fluid இந்த வால்வ் வந்து ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா pressure fluid will flow through this outlet valve. okay, so this is how this gas operated accumulator is going to work. so இதுல அகைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து என்ன சொல்றதுனாக்க லைக் கர்வ் வந்து நமக்கு வந்து கன்சிஸ்டன்டா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாம கொஞ்சம் நமக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா இ பவர்ல வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, you see here it is going to change like a small parabola. ஒரு குட்டி parabola மாதிரி நமக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா சேஞ்ச் ஆகுது. சோ ஒரு செர்டன் ஸ்டேஜ்ல வந்து கன்சிஸ்டன்டா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு செர்டன் ஸ்டேஜ்க்கு மேல வந்து fluid the volume of the fluid வந்து இன்க்ரீஸ் ஆக பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா this gas loaded accumulator உடைய working principle and the relevant graph. சோ இதுல அகைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நான் செப்பரேட்டட் டைப் அக்யூமுலேட்டர், செப்பரேட்டட் டைப் அக்யூமுலேட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா here the oil and gas are not separated, hence they are always placed vertically. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கேஸ் இந்த டைரக்ஷன்ல விடுறோமா, கேஸுக்கும் ஃப்ளூயிடுக்கும் வந்து எப்பயுமே கான்டாக்ட்லயே இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளூயிடு கூட வந்து கேஸ் மிக்ஸ் ஆகாது.
அப்போ வந்து இன்விசிபிளா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா மேல இருந்து தள்ள fluid pressurized தான் ஆகும் தவிர it is not going to mix with each other. ஓகே, அந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து இதை வந்து நான் செப்பரேட்டட் டைப்பா யூஸ் பண்றோம். சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லைக் நம்ம வந்து செப்பரேட்டட் டைப்பா வந்து யூஸ் பண்ணுவோம். செப்பரேட்டட் டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லைக் ஆயில் அண்ட் கேஸ் will be separated by an element. அந்த எலமெண்ட் வந்து it can be anything. ஓகே, அது வந்து ஒரு சின்ன தின் மெம்பரேனா இருக்கலாம், இல்ல ஒரு திக் மெம்பரேனா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பிஸ்டன் மாதிரியான ஒரு எலமெண்டா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த எலமெண்ட்டை வச்சுதான் நம்ம வந்து ஃபர்தரா என்ன பண்றோம் அப்படின்னா பிஸ்டன் டைப் அக்யூமுலேட்டர், அடுத்தது வந்து டயஃப்ரம் டைப் அக்யூமுலேட்டர், அடுத்தது பிளாடர் டைப் அக்யூமுலேட்டர்னு சொல்லிட்டு மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்யூமுலேட்டர் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்றோம். ஓகே, சோ இதுல வந்து பிஸ்டன் டைப் அக்யூமுலேட்டர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல வந்து லிக்விட் இருக்குது, இதுல வந்து கேஸ் இருக்குது. ஓகே, கேஸ் வேல் நம்ம வந்து இது வழியா நம்ம வந்து சார்ஜ் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து குஷனிங் பேட்ஸ், இது வந்து இது வந்து இடிச்சிக்க கூடாதுங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல இடிச்சிக்க கூடாதுங்கிறதுனால குஷனிங் பேட்ஸ் கொடுக்குறோம் நம்ம. ஓகே, லெட்டர் ஒன் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இந்த டைரக்ஷன் நமக்கு வந்து உள்ள போகுது. ஓகே, ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ உள்ளார போய் நமக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. கேஸ் வந்து இது வழியா வந்து உள்ள போயிட்டு இந்த இடத்துல வந்து கேஸ் நமக்கு ஸ்டோர் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா கேஸோடைய ப்ரெஷரை வச்சு நமக்கு என்ன ஆகுதுனாக்கா it is going to act against this weight of this piston and it is going to come down. Okay, கீழே வர்ற என்ன ஆகுதுன்னா இதுதான் piston separator. Okay, it can be a type of simple membrane or ஒரு சாலிட் காம்போனண்டா கூட இது இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து கம்ப்ரஸ் ஆக இந்த பர்டிகுலர் பிஸ்டன் வேலையும் வந்து எக்ஸ்ட்ராவா இது கம்ப்ரஷன் ஏற்படுத்துது. இது கம்ப்ரஷன் ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளார வந்து ஒரு லிக்விட் இருக்குது. அந்த லிக்விட் அதாவது ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆனது இருக்குது. அந்த ஃப்ளூயிட் வந்து will get pressurized and the pressured fluid will go through this particular direction through the outlet. Okay, so this is how you call as the piston type accumulator. அதே diaphragm type அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முன்னாடியே சொன்ன மாதிரி we have a small diaphragm. Okay, diaphragm னா என்னப்பா? What do you mean by diaphragm? Any idea? Where have we heard this word diaphragm? Diaphragm சொல்லிட்டு எங்க கேள்விப்பட்டிருக்கோமா? Can you relate it to your human body? Anyone? Can you relate the diaphragm to your human body? சக்திவேல், எம் சக்திவேல், தெரியலனாலும் தெரியலன்னு சொல்லுங்கப்பா, நத்திங் ராங். ஸ்ரீ அருண், ஸ்ரீ அருண், அபிஷேக் சார், டயஃப்ராம் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் பாடிக்கு ரிலேட் பண்ணி எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் கேக்குதா சார்? எஸ், ஓகே ஓகே அபிஷேக். ஸ்ரீ அருண் கேக்குது, நீங்க சொல்லலாம். சார் கிட்னி ரிலேட்டடா இது பண்ணுவாங்க சார். இல்லையேப்பா, கிட்னில டயஃப்ராம் வந்து இருக்கு, பட் வந்து இட் இஸ் நாட் ஆஃப் என்ன சொல்றது லைக் நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு அங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் ரிட்ராக்ஷன் வந்து நடக்காது. ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். ஐ வில் லெட் யூ நோ. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து லங்ஸ் இருக்குதா செஸ்ட்ல, கீழே வந்து ஸ்டொமக்ல வந்து we have our abdominal cavityல வந்து we have our stomach. ஸ்டொமக்குக்கும் மேல இருக்கிற லங்ஸுக்கும் நமக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு மெம்பரேன் மாதிரி இருக்குது. தட் மெம்பரேன் இஸ் கால்ட் அஸ் டயஃப்ராம். அதோட வேலை என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து மூச்சு நல்லா உள்ளார இழுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா டயஃப்ராம் will expand downwards. It will compress the stomach. ஓகேவா, ஸ்டொமக்கை கம்ப்ரஸ் பண்ணி லங்குடைய கேவிட்டி போர்ஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய போர்ஷன்ஸ் வந்து ஏர் வந்து உள்ளார செக் பண்ணி அந்த ஏர் ஹோல்ஸ் சாக்ஸ் வந்து உள்ளார வந்து இன்ஹேல் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஸ்லோவா நம்ம வந்து எக்ஸேல் பண்ணும்போது ஸ்டொமக் வந்து அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். டயஃப்ராம் வந்து மேல வந்து திரும்பவும் லங்ஸ் வந்து மேல தள்ளி அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் a kind of
டபுள் சைடு ஸ்ப்ரிங். ஒரு சைட்ல இருந்து ஸ்டொமக் கீழே தள்ளுது, லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்குது. இன்னொரு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக் வந்து ஒரு அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன் இருக்கும், லங்ஸ் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன் இருக்கும், ரிட்ராக்ட் பண்ணி கொண்டு போய் வந்து நிறுத்தி வைக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, this diaphragm is nothing but a small membrane which is going to expand and retract based on some kind of மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் வந்து நம்ம பாடியா இருக்கவங்க காட்டிலும் நம்ம வந்து பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணது. இட் இஸ் கோயிங் டு கோ அப், இட் இஸ் கோயிங் டு கம் டவுன். ஓகே, எலக்ட்ரிக்கல் பல்சஸ் வழியா நமக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் வழியா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. அதே வந்து நமக்கு வந்து அக்யூமுலேட்டர்ல வந்து எப்படி பண்ணுவோம்னா, we are going to use simply gases. Okay, you see here this particular diagram. இதுதான் வந்து அக்யூமுலேட்டர் யூசிங் டயப்ராம் டைப். ஓகே, இதுல இந்த ஒரு குட்டி சாக் மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் டயப்ராம் போர்ஷன். இதுல வந்து இந்த டபுள் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த டயப்ராம். ஓகே, இந்த டயப்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் சம்திங் லைக் a membrane, thin membrane. ஓகே, இந்த சாக்குக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் கேஸ். ஓகே, இந்த கேஸ் வச்சு என்ன பண்ணுதுனாக்கா நமக்கு வந்து இந்த மேல இருந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா யூ ஆர் கோயிங் டு புஷ் த லிக்விட் ஃப்ரம் டவுன்வர்ட்ஸ். ஓகே, மேல இருந்து நம்ம வந்து யூஷுவலா இருக்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கேஸ் வந்து தள்ளுவோம். ஓகே, இங்க எப்படி வந்து ஒரு பிஸ்டன் வந்து இன்னொரு பிஸ்டன் மேல வந்து கம்ப்ரஸ் ஆகும் போது இந்த மெம்பரேன் வந்து நமக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகி நமக்கு வந்து இந்த பிஸ்டன்ல இருக்கக்கூடிய லிக்விடை வந்து கம்ப்ரஸ் பண்ண வைக்கிறோம், ப்ரெஷரைஸ் பண்ண வைக்கிறோம். சேம் மெக்கானிசம்ல இங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா இது டவுன்வர்ட்ல வந்து போகுது. இந்த ஒரு பர்టిక్యులர் போர்ஷன் வந்து டவுன்வர்ட்ல வந்து இட் இஸ் கோயிங் டு கோ பிகாஸ் ஆஃப் த பிரஷர் அப்ளைட் ஓவர் ஹியர் பை தி கேஸ் which is lit inside this chamber. ஓகே, அது என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ளார வந்து ஆல்ரெடி வந்து ஒரு certain டைப் ஆஃப் கேஸ் இல்லாட்டி certain டைப் ஆஃப் லிக்விட் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, அந்த லிக்விட வச்சு என்ன நடக்குது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ப்ரெஷரைஸ் ஆகி அது வந்து என்ன ஆகுதுன்னாக்கா இந்த உள்ள இருக்கக்கூடிய லிக்விட வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபர்தர் ப்ரெஷரைஸ். இது ப்ரெஷரைஸ் ஆயிட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு போன பிறகு திரும்ப நம்ம வந்து இங்க வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா இட் இஸ் கோயிங் டு கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். and when you open this valve it is going to release the pressurized fluid. Okay, so இப்படிதான் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா this diaphragm type of accumulator is going to work. so இது ஒரு விஷயம். அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா bladder டைப்ங்கிறது வந்து it represents our similar to our urinary bladder. Okay, நம்மளோட urinary bladder என்ன பண்ணுது, it is going to store the urine that is nothing but the distilled waste in some kind of water. Okay, urea அந்த மாதிரி வந்து uric acid அது இதுன்னு சொல்லிட்டு lot of components mix ஆகி ஒரு salt contained water வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிட்னில இருந்து through the renal cards நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா it is going to come to our urinary bladder, it is going to store there. Okay, ஒரு certain ஸ்டேஜுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த urinary bladder வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு யூரின். அது ஒரு certain ஸ்டேஜுக்கு மேல வந்து நமக்கு என்ன ஆகுது, it is going to we feel urinating. அது என்ன மீனிங் அப்படின்னாக்கா the urinary bladder is full. அதே போலதான் இங்க என்ன நடக்குது அப்படின்னா through this gas valve you are going to fill the inert gas inside this chamber. Okay, இந்த சேம்பர் வந்து எப்படி வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்குதோ அந்த பலூன் இல்லாட்டி ஒரு சாக் மாதிரி இருக்குதோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா the bladder is going to get the gas inside it, it is going to expand. அது எக்ஸ்பேண்ட் ஆக இது வழியா நம்ம வந்து உள்ளார வந்து அனுப்புன fluid வந்து இந்த போர்ஷன் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஓகே, இந்த போர்ஷன் எல்லாம் ஃபில் ஆயிருக்கும் நமக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுனாக்கா இந்த ஒரு பர்టిక్యులர் சேம்பர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது the fluid inside this chamber இந்த ஒரு பர்టిక్యులர் இடத்துல இருக்கக்கூடிய fluid வந்து எல்லாமே it is going to compress. The fluid is pressurized. Once the fluid is pressurized and this valve is set open, this particular fluid is going to go through this valve easily. Okay, இதுக்கு வந்து அகைன் பாத்தீங்கன்னாக்கா valve வந்து ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸ்ப்ரிங் ஆபரேட்டடா வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இங்க பாருங்க இங்க ஒரு பாப்பட் இருக்கு, இங்க ஒரு பாப்பட் இருக்கு. நமக்கு வந்து fluid ஃபர்ஸ்ட் ஃப்ளோ பண்ணி உள்ளார விட்டுறோம். இதை வந்து ப்ரெஷர் பண்றோம் அப்படின்னாக்கா fluid பிரஷர்னால என்ன ஆகும் அப்படின்னா அகைன்ஸ்ட் தி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நமக்கு வந்து இந்த ஒரு பர்టిక్యులர் வேல்வ் வந்து பாப்பட் இந்த பர்టిక్యులர் பாப்பட் வந்து மேல இருந்து தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டு சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுனாக்கா we get a passage for the fluid to flow through this valve and go through this breathe plug. Okay, அது வழியா நமக்கு வந்து வெளியில போய் so this is how the accumulators are going to work. Okay, so இந்த மெக்கானிசம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து as usual இருக்கிறது தான், like some kind of spring method, some kind of pilot operated method. நம்ம வந்து இந்த valve உடைய working வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம
but that is not of bigger concern. You will be asked to write the different types of accumulator and explain its working. அந்த மாதிரியான கேசஸ்ல நீங்க அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை வச்சு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கலி 3 டைப்ஸ். ஒன்னு வெயிட் லோடட், இன்னொரு வந்து ஸ்ப்ரிங் லோடட், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் டைப் லோடட். கேஸ் டைப் லோடட்ல 2 டைப் இருக்குது. ஒன்னு வந்து நான் செப்பரேட்டட், இன்னொரு வந்து செப்பரேட்டட். நான் செப்பரேட்டட்ல வந்து கேஸும் ஃப்ளூயிடும் வந்து டச் ஆகும். Since they are invisible, they don't mix with each other, so that gas pressure apply பண்ணும்போது டைரக்டா ஃப்ளூயிட்ல வந்து நமக்கு வந்து பட்டு நமக்கு வருது. But that is not that much effective. அந்த எஃபெக்டிவ்னஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are going to go for separator type of accumulator. அந்த separator type of accumulator again we have 3 types. One is piston type, the second one is diaphragm type, and the third one is bladder type. So diagrams la marakadinga. You need to draw the diagrams properly, give the ANSI symbol properly. You see here now, this is the simple accumulator. This is the spring loaded, this is the gas charged, this is the weight loaded. Okay, so you see 3 different types of accumulator. நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் எப்படி வந்து சிம்பிள் போடுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியா தெரிஞ்சிச்சு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டயகிராம் போட்டு பக்கத்துலயே ஒரு ANSI symbol அப்படின்னு போட்டு accumulator weighted, accumulator gas charged, accumulator spring loaded அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுனீங்கன்னாக்கா that will be very good. Okay, this is what is expected from you from exam point of view. Okay, so next we will come to the next component. So accumulator உடைய சைசிங் இதெல்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த டெப்த் தேவையில்லைப்பா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா NPTEL கண்டென்ட், இதெல்லாம் வந்து IIT சிலபஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடியது. நமக்கு வந்து இந்த அளவுக்கு தேவையில்லை. If you know the construction and working principle of the different types of accumulator, that is more than enough. Okay, we have never got any problems in solving the size of the accumulators. அதனுடைய டேம்பிங் வந்து கண்ட்ரோல் பண்றது இதெல்லாம் நம்ம வந்து பண்ணதே கிடையாது. Okay, you just leave all these things. These are all not required right now. So next we will see. So நான் ஆல்ரெடி சொன்னதுதான் அக்யூமுலேட்டர் வந்து 5 டிஃபரெண்ட் பேசிக் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இந்த அக்யூமுலேட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல், அதாவது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்யூமுலேட்டருடைய டிராயிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டிட்டு அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி எழுதிட்டு ஒர்க்கிங் எப்படிங்கிறத எழுதி நம்ம வந்து அதோட ANSI சிம்பிள் போட்டோம்னாக்கா நமக்கு வந்து that is more than sufficient சொல்லி சொன்னேன் இல்லையா, அது ஒரு கொஸ்டின். ஓகே, அது வந்து 6 மார்க்ல கேட்கலாம், 8 மார்க்ல கேட்கலாம், 13 மார்க்ல கேட்கலாம், 15 மார்க்ல கூட கேட்கலாம் நமக்கு. ஆனா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அக்யூமுலேட்டர் அப்படிங்கிறது ஒரு தனி கொஸ்டின். அதை வந்து ஒரு யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 மார்க்ல உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா அக்யூமுலேட்டர் as an auxiliary பவர் சோர்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அக்யூமுலேட்டர் ஆல்ரெடி பாருங்க, இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஃபில்டர் ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம வந்து பம்ப் கொடுக்குறோம். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் கப்பல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு யூனிடைரக்ஷனல் பம்ப், ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பைலட் ஆபரேட்டட் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல்டு ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வு, ஒரு செக் வால்வு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து இங்க வருது அக்யூமுலேட்டருக்கு வருது. ஸோ இது என்ன டைப் ஆஃப் அக்யூமுலேட்டர்? கேன் சம்மன் சே? யூ see the symbol now? Can someone say what is this type of accumulator? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ANSI symbol பார்த்தோம். Is it spring loaded or weight loaded or gas loaded? Tarun Kumar, யோகேஸ்வி, யாருமா பேசுறது? தருண்குமாருங்க சார். ஓகே தருண், பாத்தீங்களா what kind of accumulator this symbol is representing? ஸ்ப்ரிங்கா, வெயிட்டா, கேஸ் டைப்பா? ஓகே, you see here. இப்ப சொல்லுங்க. கேஸ் டைப் சார். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மேல ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ட்ரையாங்கிள் வந்து ஃபில்லா இல்ல. அப்போ வந்து some kind of gas தான் இந்த சைடுல வந்து கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுது. ட்ரையாங்கிளோட பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கீழ் நோக்கி இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரஷர் வந்து மேல இருந்து கீழே வந்து அப்ளை ஆகும் போது தெரியுது. சோ திஸ் இஸ் a gas type of accumulator. ஓகே, thank you. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து
நம்மளுடைய மோட்டார் கூட வந்து கப்பல் பண்ணிருக்கிற பம்ப் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிடுறோம். பட் இருந்தாலும் இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வேவ்லாம் தாண்டி நமக்கு வந்த பிறகு ப்ரெஷரை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஆக்சிலரி ப்ரெஷர் சோர்ஸா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த அக்யூமுலேட்டர் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ இந்த பர்பஸ்க்கு ஆக்சிலரி பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுனால, ஆக்சிலரி பவர் சோர்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுனால இது ஒரு அப்ளிகேஷனை நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஓகே, சோ திஸ் இஸ் ஒன் டைப். சோ the second one வந்து பாத்தீங்கன்னாக்கா as a leakage compensator. சில டைம் என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்மளுடைய பம்பில் இருந்து வரக்கூடிய ஃப்ளூயிட் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வழியா ஃப்ளோ ஆகி வெளியில வரும்போது நமக்கு டைரக்ஷன் கண்ட்ரோல் வேல்வுக்கு வரும்போது நமக்கு தேவையான ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல இருக்காது. வாட் இஸ் தி ரீசன்? நிறைய இடத்துல வந்து ஃபிரிக்ஷனல் லாசஸ் இருக்குது, நிறைய இடத்துல வந்து லீக்கேஜ் லாசஸ் இருக்கு. ஓகே, அப்ப அந்த அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி திரும்ப வந்து ப்ரெஷர் வந்து ஒரு மைல்டு லெவலுக்கு, உதாரணத்துக்கு ஒரு 80 PSI ப்ரெஷர் நமக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் லொகேஷன்ல நமக்கு வந்து தேவைப்படுது. அதாவது லோட் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து தேவைப்படுது. பட் நமக்கு வந்து ஒரு 79.8 PSI இருக்குது, இன்னொரு 0.2 PSI எக்ஸ்ட்ராவா தேவை. இந்த மாதிரி ரொம்ப ஸ்மாலர் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் அக்யூமுலேட்டர் அஸ் அ ப்ரெஷர் பில்டர், ப்ரெஷர் இன்க்ரிமெண்டர். ஓகே, அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அக்யூமுலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். அப்புறம் தேர்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னாக்கா அக்யூமுலேட்டர் அஸ் அ எமர்ஜென்சி பவர் சோர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாருங்க, அக்யூமுலேட்டர் இந்த டயக்ராம்ல நமக்கு வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வேல்வுக்கு முன்னாடியே இருக்குது. இந்த டயக்ராம்லயே அதே போல டைரக்ஷன் கண்ட்ரோல் வேல்வுக்கு முன்னாடியே இருக்கு. இதெல்லாம் வந்து பவர் சோர்ஸா நம்ம ஆக்சிலரி பவர் சோர்ஸாவோ இல்ல வந்து ப்ரெஷர் இன்க்ரிமெண்டராவோ யூஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடியது. ஆனா இந்த தேர்ட் டயக்ராம்ல பாருங்க, நமக்கு வந்து ஆஃப்டர் த ஆக்சுவேட்டர் இட் இஸ் கோயிங் டு ஹேவ். ஓகே, அப்போ வந்து இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பம்ப் ஃபெயில் ஆகிற கேஸ்ல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அக்யூமுலேட்டர் வந்து ஒரு எமர்ஜென்சி பவர் சோர்ஸா நமக்கு வந்து அது ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we are going to make use of this. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, எக்ஸ்டெண்ட் ஆன பிறகு பிஸ்டன்ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி நிக்குது, லோட் அப்ளை ஆகி நிக்குது. ஆனா ரிட்ராக்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வேல்யூ வச்சு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணனாக்கா ஃப்ளூயிட் ஃப்ளோ இந்த இடத்துல நடந்து நமக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் நமக்கு வந்து பிஸ்டனை தள்ளி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரிட்ராக்ஷன் ஸ்ட்ரோக் நடக்கும். ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல திடீர்னு நமக்கு வந்து பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மோட்டர் ஓடாததுனால பம்ப் சப்ளை இருக்காது. கரெக்டா? அப்போ ஃப்ளூயிட் வந்து ப்ரெஷரைஸ்டா நமக்கு வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வேல்வு வரவே வராது. அப்போ அந்த மாதிரியான கேசஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா as a emergency power source you can use this accumulator. ஓகே, சோ தேவையான ப்ரெஷருக்கு வந்து இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்க ஆல்ரெடி ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளூயிட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நம்ம வந்து இதனுடைய வேல்வ் ஓபன் பண்றதுக்கு ட்ரிகர் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து இந்த டைரக்ஷனுக்கு வந்து பிஸ்டன் வந்து ரிட்ராக்ட் பண்ணி இந்த சைடுல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து டேங்குக்கு தள்ளி விடும். Okay, so this is what is going to happen. Tank தள்ளுறதுமே is not going to go through this direction control valve. இந்த செக் வால்வ் வழியா நமக்கு என்ன ஆகுதுன்னாக்கா இது பாருங்க, செக் வால்வ் டைரக்ஷன் வந்து பால் இங்க இருக்குது, ஏரோ மார்க் இப்படி இருக்குது. அப்போ வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ இப்படி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது, ரிட்டர்ன் மட்டும் தான் நடக்கும். இந்த சைட்ல வரும்போது ஃப்ளூயிடோட பிரஷர்னால என்ன ஆகுதுன்னாக்கா இந்த பாலை தள்ளிட்டு ஃப்ளூயிட் வெளில வந்து ஸ்லோவா இப்படி போயிட்டு நமக்கு வந்து டேங்க் ரீச் ஆயிடும். ஓகே, சோ இதுதான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னாக்கா ப்ரெஷர் சோர்ஸ், சாரி எமர்ஜென்சி பவர் சோர்ஸா நம்ம வந்து அக்யூமுலேட்டர் யூஸ் பண்றோம். திஸ் இஸ் தி தேர்ட் டைப், தேர்ட் அப்ளிகேஷன். ஃபோர்த் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர்ஸ்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதாவது ஒரு இம்பாக்ட் எக்ஸ்ட்ராவா வந்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா we are going to make use of this accumulator. ஓகே, அகைன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஜெர்க், ஒரு எக்ஸ்ட்ரா இம்பாக்ட் தேவை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா we are going to make use of this accumulators, எக்ஸ்ட்ரா பிரஷர் ஃப்ளூயிட் அந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் காம்பன்சேட்டர். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சில இடத்துல வந்து நமக்கு வந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்து எக்ஸ்பேண்ட். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதோட பிரஷர் வந்து we will definitely lose. அந்த இடத்துல வந்து அந்த பிரஷர் லூஸ் ஆகுது, தெர்மல் ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால லூஸ் பண்ணக்கூடிய பிரஷர் வந்து திரும்ப கெயின் பண்றதுக்காக we are going to use the accumulator as a compensator. ஓகே, அதுதான் வந்து இங்க நம்ம வந்து யூஸ் பண்றோம். அகைன் this is the place. So this is as a thermal expansion compensator. இந்த சர்க்யூட்ல நாம வச்சுக்கிட்டுப்பா, இந்த சர்க்யூட்டை வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னாக்கா 5 மார்க்ஸ், சாரி 6 மார்க்ஸ்ல இல்லாட்டி 8 மார்க்ஸ்ல நமக்கு வந்து இந்த क्वेश्चन வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஒரு 2 அப்ளிகேஷன் இல்லாட்டி 3 அப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு, இல்லாட்டி ஆல் த 5 அப்ளிகேஷன்ஸ் 13 மார்க் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்ட் क्वेश्चंस, கொஞ்சம் வந்து ப்ராப்பரா நோட் பண்ணிக்கங்க.
Okay, so these are all the different activities. Okay, இதுக்கு மேல வந்து நமக்கு இங்க தேவையில்லை, வேலை இல்லை. So in 5 minutes let it stop. We will see the other type of accessories. இதெல்லாம் வந்து மேலோட்டமா பார்த்தா போதும். ஸோ இந்த இடத்துல வந்து மற்ற ஆக்சசரிஸ்ல எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லீக்கேஜ், இந்த லீக்கேஜ் அவாய்ட் பண்றதுக்காக, அப்புறம் வந்து டர்ட் ரிமூவ் பண்றதுக்காக, அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ சீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா சீல்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லீக்கேஜ் ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறது இட் இஸ் நோன் டு எவ்ரி ஒன். நம்ம சின்ன வாஷர்ல இருந்து நம்ம வந்து பேரிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சீல்ஸ் இருந்து ஈவன் நம்மளுடைய இதுல கூட பாத்தீங்கன்னாக்கா 2 வீலர்ல கூட பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஆயில் சீல் யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்காக? உள்ளுக்குள்ள இருக்க அந்த சஸ்பென்ஷன்ல வந்து நம்ம வந்து ஆயில் ஃபில் பண்ணுவோம். அந்த ஆயில் வந்து வெளியில வந்து மூவ்மெண்ட்ல வந்து வெளில வந்துடக்கூடாதுங்கிறதுனால நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னாக்கா சீல் வந்து யூஸ் பண்ணுவோம். சில டைம் சீல் போயிடுச்சு அப்படின்னாக்கா ஆயில் வந்து ஸ்லோவா வெளில வந்து என்ன ஆகுனாக்கா மேல வந்து கருப்பு கலரா படிஞ்சிருக்கும். அது வந்து சர்வீஸ் பண்ணும் போது மெக்கானிக் பார்த்து என்ன சொல்லுவாருனாக்கா ஆயில் சீல் போயிடுச்சுங்க, மாத்தலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ் சீல் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லீக்கேஜ் ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த சீல் இருக்கு. So hydraulic seals classification வந்து according to the method of sealing, positive sealing, non-positive sealing ரெண்டு டைப் இருக்குது. இதுல வந்து பாசிட்டிவ் சீலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைப் ஆஃப் லீக்கேஜா இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு அவாய்ட். அதுதான் வந்து பாசிட்டிவ் சீல். அண்ட் இட் பிரிவென்ட்ஸ் ஈவன் a minute amount of oil from getting past. ஒரு சின்ன ஒரு டிராப் ஆஃப் ஆயில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு கூட வந்து இந்த சீலுடைய பெர்மிஷன் எல்லாம் பாஸ் ஆக முடியாதுங்கிறது இங்க கணக்கு. அதே வந்து நான் பாசிட்டிவ் சீலிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்டர்னல் லீக்கேஜ் இருக்கும், பெரிய லெவல் லீக் ஆகாது. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சில கேசஸ்ல நமக்கு வந்து சீலை தாண்டி நமக்கு வந்து ஆயில் லீக்கேஜ் இருக்கணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரீசன் வந்து லூப்ரிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய அதே 2 வீலர் டைப் ஆஃப் ஆயில் சீல் பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் நான் பாசிட்டிவ் சீலிங். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சஸ்பென்ஷன் வந்து இட் இஸ் நத்திங் பட் டெலஸ்கோபிக் சிலிண்டர்ஸ் தான். ஒரு சிலிண்டருடைய பிஸ்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் கோயிங் டு கோ இன்சைட் த பெரிய சிலிண்டர். அதாவது ஒரு ஸ்மாலர் சிலிண்டருடைய பிஸ்டன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சிலிண்டருக்குள்ள வந்து மூவ் ஆயிட்டு திரும்ப வெளில வரும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு கோ அவுட் அண்ட் கம் அவுட், கோ இன் அண்ட் கம் அவுட். அப்போ வந்து வெளில போயிட்டு உள்ளார வரும்போது அது ஸ்மூத்தா மூவ் பண்ணணும் அப்படின்னா இது உள்ளுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் இருக்கணும். ஓகே, ஸ்மால் இன்டர்னல் லீக்கேஜ் ஷுட் பி தேர். ஓகே, அந்த ஸ்மால் இன்டர்னல் லீக்கேஜ் இல்ல அப்படின்னாக்க இந்த லூப்ரிகேஷன் பர்பஸ்க்கு நமக்கு கிளியரன்ஸ் வந்து இல்லாம போயிடும். ஓகே, சோ இதுதான் அந்த கிளியரன்ஸ் வழியா தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுனாக்க இந்த ஸ்மால் லீக்கேஜ் வந்து நடக்குது. சோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் நான் பாசிட்டிவ் சீலிங். அப்புறம் வந்து அதனுடைய ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தி சீல்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் பொறுத்து ஸ்டாட்டிக் சீல்ஸ் அண்ட் டைனமிக் சீல்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிக் சீல்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஃபிளாஞ்ச் கேஸ்கெட்ஸ், சீல்ஸ், ஓரிங்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். நம்ம பிஸ்டல் யூஸ் பண்ணக்கூடிய ஓரிங்ஸ், அப்புறம் ஃபிளாஞ்ச் கேஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கப்ளிங் இல்லாட்டி பிளாஞ்ச் கப்ளிங் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம கப்ளிங் இடத்துல வந்து நமக்கு வந்து பவர் லாசஸ்ல இருக்கக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணுவோம்னாக்க ஸ்டாட்டிக்கா நம்ம வந்து சீல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, கேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி ரப்பர் கேஸ்கெட்ஸோ இல்ல வந்து சாலிட் கேஸ்கெட்ஸோ யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி வச்சிருப்போம். அதுதான் நமக்கு வந்து ஸ்டாட்டிக் சீல்ஸ். they are essentially non wearing and usually trouble free if assembled properly. அது வந்து டைனமிக் சீல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா மேட்டிங் காம்பனன்ட்ஸ் கிடையில வந்து இது ஸ்டார்டிங் இஸ் கோயிங் டு மூவ் along with each other. இதுல வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா பேரிங்ஸ்ல யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு ஜியோமெட்ரிக்கல் கிராஸ் செக்ஷன் வந்து ஓரிங் டைப்ல இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா லைக் நமக்கு வந்து வீரிங் சீல் அண்ட் யூரிங் சீல்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். அப்புறம் டீரிங் சீல் இருக்குது, இந்த மாதிரி உள்ளது. பிஸ்டன் கப் பேக்கிங்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம், இந்த மாதிரி உள்ளது. ஒரு பிஸ்டன் வந்து ஒரு சிலிண்டருக்குள்ள வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோமோ அந்த மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளது. ஓகே, அடுத்தது வந்து பிஸ்டன் ரிங்ஸ், அப்புறம் வந்து வைப்பர் ரிங்ஸ் அண்ட் ஸ்கிராப்பர் ரிங்ஸ். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் டைப் ஆஃப் சீல்ஸ். அதே வந்து டைப் ஆஃப் சீல் மெட்டீரியலை பொறுத்து நியோப்ரீன், போடா, எல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ். அப்புறம் சிலிகான் நம்ம யூஸ்வலா பார்த்திருப்போம். டெஃப்லான்ல வந்து நம்ம குக்கருக்கு யூஸ் பண்ற கேஸ்கெட்லாம் பாத்தீங்கன்னாக்கா சிலிகான் கேஸ்கெட்ஸ் தான். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேட் அவுட் ஆஃப் டெஃப்லான். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரப்பர் கேஸ்கெட் காமனா சொல்லுவோம், பட் இட்ஸ் ஆக்சுவலி டெஃப்லான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா டெட்ரா ஃப்ளோரோ எத்திலீன், பிட்டான், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா காமனா யூஸ் பண்ணக்கூடிய சீல்ஸ் அத்தனையுமே வந்து பேஸ்ட் அவுட் ஆஃப் ரப்பர், தட் இஸ் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் தான்.
ரொம்ப ரேர் கேசஸ் தான் வந்து சாலிட் காம்பனன்ட்ஸ், அதாவது நம்ம வாஷர் டைப் ஸ்டீலு இல்லாட்டி வந்து பிராஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ரேர் கேசஸ். ஓகே, சம் அதர் ஸ்பெஷல் கேசஸ்ல நம்ம வந்து லெதரு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வாயர். ஓகே, ஸோ ரிசர்வாயர் எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம டேங்கை தான் ரிசர்வாயர்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும்னாக்கா ஃப்ளூயிட் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஹைட்ராலிக் பவர் சிஸ்டம் லைனுக்குள்ளார விட்டுட்டு திரும்ப வெளியில வந்த பிறகு ஸ்டோர் பண்ற இடம், அது போறதுக்கு முந்தி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து நம்ம வந்து சப்ளை பண்ற இடம், இதுதான் வந்து ரிசர்வாயர்ங்கிறது. சிம்பிளா சொல்லணும்னாக்கா நம்மளுடைய டேங்க் மாதிரி. ஓகே, என்ன பண்ணுவோம், அதுல இருக்கிற ஃப்ளூயிட் வந்து மோட்டர் வழியா கரெக்டா இருக்கிற பம்ப் வந்து பம்ப் பண்ணி வெளில எடுத்து ப்ரெஷர் பண்ணி நமக்கு வந்து இன்லெட்ல அனுப்புது. திரும்ப ஆக்சுவேட்டர்ல இருந்து அவுட்லெட் வழியா வெளில வரது வந்து திரும்ப வந்து ரிசர்வாயர். ஸோ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து இதனுடைய வேலை. இதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வால்யூம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னாக்கா, இதுல வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இதுவும் வந்து செட்டில் ஆகாம பார்க்கணும். ஓகே, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நிறைய வேர் லாசஸ் இந்த பம்ப் வந்து இருக்கும். பிளஸ் நாட் ஓன்லி த பம்ப், மற்ற எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் வருது, டைரக்ஷன் கண்ட்ரோல் வருது, அப்புறம் வந்து அக்யூமுலேட்டர் யூஸ் பண்ணலாம் அக்யூமுலேட்டரு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சுவேட்டர்ஸ் யூஸ் பண்ண ஆக்சுவேட்டர், எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து லாசஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஓகே, அந்த வேர் அண்ட் டேர் வந்து இருக்கும், அந்த லாசஸ் இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபாரின் ஆப்ஸ்டிகல்ஸ், ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் வந்து ஆயில் இல்லாம பாத்துக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலா ஒரு ஃபில்லர் கேப் பிரீதர் கேப் வச்சிருப்போம், அதை வச்சு டைட்டா வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இட் இஸ் நாட் ஓப்பன், பைப் வழியா நம்ம வந்து செக் பண்ற மாதிரி வச்சிருப்போம். நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா யூ சி திஸ் இஸ் சிம்பிள் ஹைட்ராலிக் ரிசர்வாயர். இது வந்து சக்ஷன் சேம்பர், இது வந்து ரிட்டர்ன் சேம்பர். ஒரே இடத்துல வந்து எடுத்து ஒரே இடத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்காது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது யூஸ் பண்ற சக்ஷன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நமக்கு ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப பியூரா இருக்கும். இந்த இடத்துல ரிட்டர்ன் வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யூஸ்டு ஃப்ளூயிடுங்கிறதுனால கொஞ்சம் வந்து முன்னப்பின்னதான் இருக்கும். இதுக்கு வழியா இருக்கக்கூடிய போர்ஸ் வழியா என்ன ஆகுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளூயிட் வந்து இங்க இருந்து இங்க வந்து மூவ் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது, அதெல்லாம் நடக்கும். பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பேஃபிள் பிளேட்ஸ் யூஸ்டு ஃபார் reducing the foreign substances from entering the this chamber to this chamber. Okay, section return chamber இருந்து section chamberக்கு வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். You see here, this is the motor and pump assembly. இது ரிட்டர்ன் ஃப்ளோ சொல்லிட்டாங்க. ஃபில்லர் வித் ஃபில்டர், இது வந்து ஃபில்லர் வழியா தான் நம்ம வந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிட ஃபர்ஸ்ட் அனுப்புறோம். ஓகே, அதுக்காக இதை சொல்றாங்க. இது வந்து ஃபில்லிங் லெவல் இண்டிகேட்டர் இருக்கும். சர்வீசிங் அப்பச்சர், இது ஓபன் பண்ணி தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போறோம். ஃபில்லிங் லெவல் இண்டிகேட்டர் மினிமம், இது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இதுதான் மினிமம் லெவலு, திரும்ப நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லி சொல்றது. அகைன் வந்து நமக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இதில் இருக்கிற மாதிரி தான் இன்ஜின் ஆயில், கீர் ஆயில்ல நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் அந்த மாதிரிதான் இது வந்து ட்ரெயின் ஸ்க்ரூ. இது மினிமம் லெவலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய ஆயில வந்து ட்ரெயின் பண்ணி வெளில எடுக்கிறதுக்கு ட்ரெயின் ஸ்க்ரூ வச்சிருப்போம். ஏன் வந்து ட்ரெயின் ஸ்க்ரூ வந்து கீழே பாட்டம் லெவல் வந்து கொஞ்சம் மேல தள்ளி வச்சிருக்கோம்னாக்கா கீழே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் டிஃபரெண்டா சாலிட் செடிமெண்ட்ஸ் வந்து ஸ்மாலர் பார்ட்டிகல் சைஸ் ஈவன் மைக்ரோ லெவல்லையோ இல்ல நானோ லெவல்லையோ வந்து அது செட்டில் ஆயிடும், கீழே சில்ட் மாதிரி செட்டில் ஆயிடும். ஓகே, அந்த சில்ட் வந்து திரும்ப தனியா எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு தான் கிளீன் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து இந்த ஃபில்டர் வழியா ஃபில்லர் வழியா நம்ம வந்து ஃபில் பண்ணணும் ஃப்ளூயிட. ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல ஃபில்லர் கேப், ஆயில் லெவல் காஜ், பேஃபிள் பிளேட்டு, சக்ஷன் அண்ட் ரிட்டர்ன் லைட்ஸ், இன்டேக் ஃபில்டர், ட்ரெயின் பிளக், ஸ்ட்ரெயினர்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ், இதுதான் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் தட் ஆர் அவைலபிள் இன் ரிசர்வாயர். ஓகே, இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் அதிகமா கேட்க மாட்டாங்க உங்களை, பட் ஜஸ்ட் மேக் ஷூர் தட் யூ நோ ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் திஸ் இஸ் ஆல் பிரைமரி. இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒர்க் பண்ற இடத்துல நம்ம வந்து ரிசர்வாயர் பத்தி கேட்டாங்கன்னா சொல்ல முடியும். ஓகே, அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்வாயர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ப்ரெஷரைஸ்டு, நான் ப்ரெஷரைஸ்டு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. நான் pressurized வந்து the reservoir may be vented to atmosphere using an air filter or a separating diaphragm. This type mostly used in industry normally has an air breather filter and although it is very dirty environments, diaphragms and airbags are used. Okay, இது வந்து சொல்றாங்க. அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிடுக்கும் வெளியில இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். ரெண்டுமே வந்து சேம் ப்ரெஷர்ல வந்து மெயின்டைன் ஆகும். வெளில இருக்கிற அட்மாஸ்பியர் என்ன ப்ரெஷர்ல இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிடும் அதே ப்ரெஷர்ல தான் இருக்கும். ஓகே, அதுவே ப்ரெஷரைஸ்ட் அப்படின்னாக்கா ரொம்ப ஹை ப்ரெஷர் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ்லி ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட வந்து நம்ம வந்து ரிசர்வாயர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அதுல இருந்து திரும்ப அகைன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பம்ப் வழியா வந்து ஆல்ரெடி பார்ஷியலி ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட வந்து சக் பண்ணி
அதை வந்து அகைன் நம்ம வந்து ப்ரெஷர் வந்து பூஸ்ட் பண்ணி நம்ம வந்து அகைன் இருக்கும் தேவைப்பட்டுச்சுனாக்கா அகைன் அக்யூமுலேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் அஸ் தி ப்ரெஷரைஸ்டு டைப் ஆஃப் ரிசர்வாயர். ஓகே, அடுத்து சைசிங் பத்தி சொல்றாங்க, பட் திஸ் இஸ் ஆல் நாட் ரெக்வயர்ட் ஃப்ரம் அவர் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எனிவே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் கண்டிஷனர்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளூயிட் கண்டிஷனர்ஸ் வந்து 2 டைப் தான் முக்கியமா. ஒன்று வந்து கூலர், இன்னொன்று வந்து ஹீட்ரு. கூலர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃப்ளூயிட் வந்து ஹாட்டா வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சுனாக்கா அது வந்து கூல் பண்ற பர்பஸ்க்கு. கூல் பண்றதுனால என்ன பிரச்சனை நம்ம அவாய்ட் பண்ணலாம்னாக்கா ப்ரெஷர் வந்து லாஸ் ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும். எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிற ஃப்ளூயிட திரும்ப அதோட ஒரிஜினல் ஸ்டேட் கொண்டு வரலாம். அந்த பர்பஸ்க்கு தான் கூல் பண்ணணும். ஹீட் பண்றத வந்து சில இடத்துல we require heating to be done for the accumulators. அந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஓகே, so இவ்வளவுதான். So with this our major part of the third unit is also completed. Next class, that is tomorrow's class, we are going to see different types of what to say circuits. நான் சொன்ன இல்லையா, ஃபெயில் சேஃப் சர்க்கிட், மீட்டர் இன் மீட்டர் சர்க்கிட், ஸ்பீட் கண்ட்ரோல் சர்க்கிட், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் சர்க்கிட்ஸ் வந்து நம்ம வந்து ஹைட்ராலிக்ஸ்ல வந்து என்னென்ன யூஸ் பண்ண போறோம், அது எப்படி நம்ம என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் we are going to see in next class. And I hope next class is going to be interesting for you because that is more important from industrial perspective and from knowledge perspective also. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பிரின்சிபல் அப்படியே ஓட்டியாச்சு. இனிமேல் நம்ம பார்க்க போறது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பனன்ட் பார்ட். ஜஸ்ட் மேக் ஷூர் தட் யூ ஆர் கோயிங் டு கிவ் சம் சப்போர்ட் ஃப்ரம் டுமாரோஸ் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ். நிறைய வந்து கீழே அப்சர்வ் பண்ணணும், இல்லாட்டி பாதியில கவனிச்சிங்க அப்படின்னாக்கா புரியாம போயிடும். அண்ட் அகைன் நம்ம வந்து சர்க்கிட் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது இதை பத்திலாம் ஐடியா இருந்துச்சுன்னாக்கா தேவைப்பட்டுச்சுனாக்கா இந்த சர்க்கிட்டை வந்து நம்மளுடைய சர்க்கிட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சர்க்கிட் அப்படியே எடுத்து வச்சு நம்ம வந்து நம்மளுடைய சர்க்கிட்ல வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ற மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்க முடியும். Okay, so this is how we are going to see in our next class. And I'll stop the recording for now. In case you have any doubts, you can